maximum modulus theorem இல்லனா state and proof maximum modulus principle. இதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா let f of z be analytic or regular function with inside C on a simple closed interval on C. Then modulus of f of z attains maximum value on the boundary of C and not inside on C. Then f of z is not a constant. அதாவது மேக்ஸிமம் மாடலஸோடைய கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட் தேரத்தோடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா லெட் எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ரெகுலர் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது அதில் உள்ள சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் சிஆர் இருந்தா அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட்டைன்ஸ் ஏ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பவுண்டட் ஆஃப் சி ப்ரூவ் பண்ணணும். அதாவது பவுண்டட் ஆஃப் சியாக இருக்கும், நாட் இன்சைட் ஆன் சியாக இருக்காது. அப்புறம் அது வந்து எஃப் ஆஃப் இசட் வந்து நாட் ஏ கான்ஸ்டன்ட். அப்போ எஃப் ஆஃப் இசட் வந்து நாட் ஏ கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த தேரத்தோடைய ஸ்டேட்மெண்ட்டு. இந்த டயக்ராமில் பாருங்கள், C1 C2ன்னு இருக்குது. அதில் ரெண்டு ஃபங்க்ஷனு இசட் நாட்டு எப்சிலாங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது, ஏன்ற ஒரு சென்டர் கிடைக்குது. ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா லெட் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஏ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸ்டேட்மெண்ட்லேயே நம்மளுக்கு தெரியும் எஃப் ஆஃப் இசட் வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தெரியும். அப்படி இருக்கும்போது the function f of z வந்து continuous with on C it possible. அதாவது f of zன்ற ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருந்தால் அது வந்து கண்டினியூஸாக இருக்கும், அது பாசிபிள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லெட்டு மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் பி ஏ மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது நம்ம கேசஸ் இன்இக்வாலிட்டியில் பார்த்தோம் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து எம் தான் இருந்தது. அதே சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ லெட்டு மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து பி ஏ மேக்ஸிமம் வேல்யூ எம். இப்போ அப்படி இருக்கும்போது எனி பாயிண்ட் இசட் ஈக்குவல் இசட் நாட்டு வித் இன்சைட் ஆன் சி நாட் ஆன் சின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மேக்ஸிமம் வேல்யூ அதாவது மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் எம்மா இருந்தால் அதில் எடுக்கிற எனி பாயிண்ட் இசட் ஈக்குவல் இசட் நாட் வந்து இன்சைட் ஆன் சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சேம் தான் லெட்டு மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் எஃப் ஆஃப் இசட் வந்து எம்மா இருக்குன்னு சொன்னாங்க. அதே சேம் இப்போ எஃப் ஆஃப் இசட் நாட்டும் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு எம் லைஸ் இசட் நாட் வந்து இன்சைட் ஆன் சி. ஆல்ரெடி இந்த பாயிண்ட் இசட் ஈக்குவல் இசட் நாட்னாலே இன்சைட் ஆன் சின்னு சொல்லியாச்சு சர்க்கிள்குள்ளே. அப்போ இசட் நாட் ஈக்குவல் டு எம்ன்ற வேல்யூ கொடுத்தாலும் அந்த பாயிண்ட் வந்து இசட் நாட் வந்து இன்சைட் ஆன் சியாக இருக்குது. அப்போ இப்போ என்னென்னா கன்க்ளூஷன் என்னென்னா எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வித் இன்சைட் ஆன் சி. ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்தபடி எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா கேசஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா என்னென்னா எஃப் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு 1/2πi இன்டெக்ரல் சி எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் இசட் நாட் டிஇசட். இதான் கேசஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1/2πi இன்டெக்ரல் சி எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் இசட் நாட் டிஇசட்னு இருக்குது. இப்போ இதுலேருந்து இன்டெக்ரல் வந்து தனியாக எடுக்கும்போது மாடுலஸ் தனியாக எடுக்கும்போது 1/2πi வந்து 1/2πன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் இன்டெக்ரல் சி டிஇசட் மாடுலஸ் ஆஃப் டிஇசட் சொல்லி எழுதியாச்சு. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் மாடுலஸை இண்டிவிஜுவலாக எழுதியிருக்கோம். இப்படி எழுதும் போது இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எஃப் ஆஃப் இசட் வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. அது அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் கண்டினியூஸாக இருக்கும். அப்போ இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஏ கண்டினியூஸ், அதாவது கண்டினியூஸ் எப்படி இருக்குன்னா இசட் ஈக்குவல் டு இசட் நாட்னு அந்த பாயிண்ட் இருந்தால் அது கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் 1 அதான் இந்த ஈக்குவேஷன் 1. இப்போ என்னன்னா இசட் ஈக்குவல் டு இசட் நாட்டாக இருந்தால் ஃபாலோவிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடுனா எப்சிலாங் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது ரெண்டு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்சிலாங் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். அப்படி இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அந்த இசட்டோட வேல்யூ வந்து எம்மு தான் இருந்தது, மேக்ஸிமம் வேல்யூ எம்முன்னு சொன்னோம். இங்கே என்னென்னா மியூ மைனஸ் எப்சிலான் எடுத்துருக்கேன். எப்சிலான் கிரேட்டர் தென் 0ன்றதால மியூ மைனஸ் எப்சிலான் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கேசஸ் இன்இக்வாலிட்டிலேயே இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் அந்த வேல்யூ வந்து ரேடியஸ் ஆராக இருக்குன்னு சொல்லுவோம். அதே சேம் தான் இசட் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர் ஆன் சி. இப்போ என்னன்னா ஈக்குவேஷன் 1ல் எஃப் ஆஃப் இசட் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூவும் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட்டோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
அப்போ மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்னா லெஸ் தென் ஈக்குவல் டு 1/2 πa அந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அதாவது இசட் மைனஸ் இசட் நாட்டோட வேல்யூ வந்து 6, மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ வந்து மியூ மைனஸ் எப்சிலான். அப்போ m லெஸ் தென் ஈக்குவல் டு 1/2 πa மியூ மைனஸ் எப்சிலான் வந்து எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூவை டிவைட் பை இசட் மைனஸ் இசட்டோட வேல்யூ 6. அப்போ இந்த dz இருக்குல்ல இன்டெக்ரல் c மாடலஸ் ஆஃப் dz வேல்யூ வந்து 2 π 6. அப்போ இந்த வேல்யூ எல்லாம் கேன்சல் ஆகும்போது 2 πக்கும் 2 πக்கும் 6 கேன்சல் ஆகிட்டா m லெஸ் தென் ஈக்குவல் டு மியூ மைனஸ் எப்சிலான். ஆல்ரெடி நம்மளுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை கண்டிஷன் எடுக்கும்போது எப்சிலான் கிரேட்டர் தென் 0 இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்தால் அந்த மியூவோட வேல்யூ வந்து அந்த மியூவோட வேல்யூ வந்து கேனாட் பி லெஸ் தென் மியூ மைனஸ் எப்சிலான். அப்போ இதனால் இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப தப்பாகுது. அப்போ அசம்ஷன் இஸ் ராங்குன்னு சொல்கிறோம். விச் இஸ் வந்து என்னது கான்ட்ரடிக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ கான்ட்ரடிக்ஷன் ஆனதால நம்ம எடுத்த கான்செப்ட் என்னன்னா மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் அட்டைன்ஸ் ஏ மேக்ஸிமம் வேல்யூ ஆன் சி ஆர் பவுண்டட் ஆன் சின்னு சொல்லிட்டு தேரம் ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னன்னா லியோலிஸ் தியரம். லியோலிஸ் தியரம்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் இசட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் போதும் லியோலிஸ் தியரம் ப்ரூவ் ஆகிடும். ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக் ஃபார் ஆல் ஃபைனைட் வேல்யூ ஆஃப் இசட் அண்ட் இஸ் பவுண்டட் தென் எஃப் ஆஃப் இசட் கான்ஸ்டன்ட். ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்காக இருக்குது. அனாலிட்டிக்காக இருக்கும்போது ஃபைனைட் வேல்யூ அதாவது கவுண்டபிள் வேல்யூ வந்து பவுண்டடாக இருக்கும்போது எஃப் ஆஃப் இசட்ன்ற ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டோட கான்செப்ட். ப்ரூஃப் என்னன்னா லெட் ஏ பி எனி பாயிண்ட் ஆஃப் த பிளேன் அண்ட் சி வந்து சர்க்கிள் சொல்கிறாங்க, ஆர் வந்து ரேடியஸ், ஏ வந்து சென்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது லெட் ஏபி ஒரு பாயிண்ட்டாக இருக்கும்போது சின்ற சர்க்கிள்குள்ளே ஆறுன்றது ஒரு ரேடியஸு, ஏன்றது ஒரு சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லியாச்சு. இந்த பாயிண்ட்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா கிளாஸஸ் இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், அதாவது nth டெரிவேட்டிவ் இல்லை நார்மலும் இல்லை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவில் எஃப் டேஷ் ஆஃப் ஏ வந்து 0ன்னு சொன்னால் எஃப் ஆஃப் இசட் வந்து 0ன்னு சொல்லிடலாம். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் ஏன்ற வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ எஃப் டேஷு கான்ஸ்டன்ட்னா அந்த எஃப்பும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்றதுனால தான் இந்த கிளாஸஸ் இன்டெகிரல் ஃபார்மாக ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/2 π i இன்டெகிரல் சி எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் டி இசட்டு. ஆல்ரெடி தெரியும் எஃப் ஆஃப் இசட் பவுண்டடு. கிளாஸஸ் இன்இக்வாலிட்டியில் எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வேல்யூ வந்து லெஸ் தென் எம், ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ எம்னு சொல்கிறோம். அதே தான் இங்கேயும் எடுக்கிறோம். அப்போ மாடலஸ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/2 π i இன்டெகிரல் சி எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் ஏ டி இசட்டு. இப்போ மாடலஸ்குள்ளே எழுதும்போது 1/2 π i வந்து 1/2 πன்னு எழுதலாம். அப்போ எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ வந்து எம்னு தெரியும். இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 6. அப்போ இசட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயரு இன்டெகிரல் சி எஃப் ஆஃப் இன்டெகிரல் சி மாடலஸ் ஆஃப் டி இசட்டோட வேல்யூ வந்து 2 π 6. அந்த எல்லா வேல்யூயும் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா 2 πக்கும் 2 πக்கும் கேன்சல் ஆகும், ஆர் ஸ்கொயருக்கு ஆரும் கேன்சல் ஆகுனா லெஸ் தென் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை ஆர்ன்னு கிடைக்குது. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனி சர்க்கிள் வித் சென்டர் ஏ. அதாவது இது வந்து ட்ரூவாக இருக்கும், இது சென்டர் ஏவாக இருக்கும்போது. இப்படி இருந்தால் இப்போ என்னென்னா ஆரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். let r tends to infinity then f dash of a equals 0 for every point a of the complex plane. அதாவது rக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ சூஸ் பண்ணுறோம். அப்போ அது மாடலஸ் ஆஃப் f dash of a equal to m divided by r அப்படி இருக்குது. அப்படி தான் நம்மளுக்கு கிடச்சிது. அதில் r வந்து இன்ஃபைனைட் சொன்னால் அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகும். அப்போ f dash of aன்ற டேர்ம் வந்து 0 ஆகுனா அது என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுடைய கான்செப்ட் படி f dash of z equal to 0னா f of zவும் 0வாக தான் இருக்கும். அப்போ f of zவும் என்னவாக தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ என்னென்னா தியரம் ப்ரூவ். அப்போ f of zன்ற டேர்ம் கான்ஸ்டன்ட் இருந்தால் தியரம் ப்ரூவ் ஆகுது.